அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில வரப்போற பங்கேற்பாளர் திண்டுக்கல் சரவணன். பார்த்திபன் சார் வந்திருந்தாருன்னா நம்ம சிறப்பு விருந்து எப்படி சொல்லியிருப்பாருன்னா, ஒளியிலே தெரிவது தேவதைன்னு சொன்னாங்க. ஒளி இல்லாம இருந்தா கூட நீங்க தேவதை மாதிரி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பார்த்திபன் சார். அவங்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போலாம். டான்ஸ் பாப்பா நம்பர் 1 இதான் அந்த நிகழ்ச்சியோட கான்செப்ட். இந்த டான்ஸ் பாப்பா நம்பர் 1ல டான்ஸ் ஆடுற ஜோடி யாருன்னா ஒரு இளம் ஜோடி. நம்ம VS ராகவன் அவர்களும் தேனி குஞ்சாரம்மாலும் டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடிட்டு வெயிட் பண்றாங்க. கமெண்ட் சொல்றது நம்ம சிம்பு அவர் கமெண்ட் சொல்றாரு. சீஃப் கெஸ்டா மதன் பாப் வந்திருக்காரு. சிம்பு சார் உங்க கமெண்ட் சொல்லுங்க. எப்படி பண்ணாங்க நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் VS ராகவன், தேனி குஞ்சாரம்மாள் +2 மாணவி எப்படி நல்லா பண்ணாங்களா? ஆக்சுவலா சத்தியமா சொல்றேன், நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேங்க. அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன். நான் ஜோதிகாவை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா அது தேனி குஞ்சாரம்மாள் தான். எப்படி அந்த ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டீங்களா, அதை போட்டு காட்டுங்க. அதுதான் அந்த வெஸ்டர்ன் ஸ்டெப் இல்லைங்களா, ரொம்ப நல்லா பண்ணீங்க. அந்த வாயில மேக்கப் ஆகுது, இந்த வெத்தலைங்களா, சரி ஓகே. ஆக்சுவலா அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வெத்தலை நீங்க அவர் தலையில துப்பும் போது ஒரு ஹேரடை அடிச்ச மாதிரி ஒரு இது கொடுத்தீங்க. ரியலி ஃபேண்டாஸ்டிக், எக்ஸலண்டா இருந்தது. ஆக்சுவலா உங்க காஸ்டியூம் அதை எங்க எடுத்தீங்க நீங்க? இந்த ஸ்லீவ்லெஸ் போட்டிருந்தீங்க இல்லையா? நமிதா கூட அந்த அளவுக்கு காஸ்டியூம் போட்டு நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு அற்புதமா போட்டிருந்தீங்க. எப்ப அது எங்க ஊரு திண்டுக்கல்ல வாங்கினதுக்கு கேள்வி கேட்கிறேன். ஆக்சுவலா மதன் பாப் நீங்க சொல்லுங்க, அவங்க கமெண்ட் சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா VS ராகவன். ரொம்ப நல்லா அண்ணா. அதுல இந்த கதகளி ஒண்ணு போட்டீங்களே, கல்லன் குஜிம்பன், ரொம்ப நல்லா வந்தீங்க. இந்த குச்சிப்புடி எங்க கத்துக்கிட்டீங்க? அது பிள்ளைவாள் குச்சிப்புடிங்கிறது காலையில வாக்கிங் போகும்போது குச்சி பிடிச்சிட்டே போவேன், அப்ப கத்துக்கிட்டதாயா. ரொம்ப நல்லா இருந்தது. சிம்பு VS ராகவனை பத்தி உங்க கமெண்ட் சொல்லுங்க. கொய்யால நீ ஏன்டா தலையை இப்படி ஆட்டுற? அது ஏமான செய்யா? நான் அப்படி பேசினாதான் எனக்கு டைலாக் வரும். நீ ஏன் தலையை எப்படி ஆட்டுற? ஆக்சுவலா எனக்கு பிடிக்கலங்க, எனக்கு பிடிக்கல. ஏன் VS ராகவன் உங்களுக்கு என்னாச்சு? லாஸ்ட் டைம் நீங்க அந்த ஃபோக் டான்ஸ் பண்ணீங்க. நீங்க அப்ப உங்க ஜிப்பா பயங்கர கப் அடிச்சது. அப்ப கூட உங்களை கட்டி பிடிச்சு நான் பாராட்டினேன். அப்ப நல்லா ஆடினீங்க. ஆனா இன்னைக்கே நீங்க ஆட மாட்டீங்க. நீங்க தெரியுங்களா? அதுக்கடுத்து என்ன சொல்லுவேன்னு தெரியும். நான் தான் எலிமினேட் ஆக போறேன்னு சொல்லுவேன். அப்ப எனக்கு நடிக்க தெரியாதுன்னு சொல்லுவேன். வரிசையா சொல்லிக்கிட்டே போங்க. அதாவது எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் மத்தவங்கள மாதிரி கிடையாதுங்க. சிம்பு ஓவரா பேசுறான், உடனே திமிரு பிடிச்சோன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆக்சுவலா ஒரே ஒரு தடவை அழுதுட்டேன். அதை கேமரால ஷூட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. குறிப்பா அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இருக்கீங்க இல்லையா, ஒவ்வொரு சேனலையும் என்ன மொக்கப் பண்றதே உங்களோட வேலையாயிடுச்சு. உங்க TRP ரேட்டிங் ஏத்திட்டீங்க, என் ரேட்டை குறைச்சிட்டீங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இனிமே நான் கலந்துக்கிற கடைசி ப்ரோக்ராமே இதுதான். நன்றி. ஆக்சுவலி நீங்க காமெடி மட்டும் பண்ணல, மிமிக்ரி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கீங்க. பட் மிமிக்ரி மட்டும் பண்ணாம கரெக்டா எக்ஸ்பிரஷன்ஸ் வேரியேஷன் கொடுத்தீங்க. அது உண்மையிலேயே ரொம்ப ஆக்சுவலி மிமிக்ரி பண்றதுன்றது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயம். கரெக்டா அந்த வாய்ஸ் சிங் பண்ணி கரெக்டா பெர்ஃபார்ம் பண்றது. மிமிக்ரி பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த அவங்களோட ரியாக்ஷனை கேப்சர் பண்ணி நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றது இட்ஸ் a very difficult thing. You done it. Congrats.